அன்பானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவகிருபையினால் 40 நாட்கள் ஆண்டவர் இயேசுவின் பாடு, மரணம், அவருடைய ஊழியம் சம்பந்தமான காரியங்களை ஆலயத்தில் தொடர்ந்து நாம் நீண்ட நேரம் பிரசங்கித்தலும், இந்த காணொளி மூலமாய் 10 நிமிடம் மட்டும் உங்களுக்கு அறிவிக்கவும் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். கடைசியாக ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கும். பேதுரு, ஆண்டவர் இயேசு இவர்களுக்குள் காணப்பட்டதான சில சம்பாஷணை. பேதுரு என்ன பண்ணார்? ஆண்டவரை தனியே அழைத்து கொண்டு போய் கடுமையா கடிந்து கொண்டார். ஏன் கடிந்து கொண்டார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் இயேசு யார்? பேதுரு யார்? ஒரு சீடன், தனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு குரு அந்த தலைவரிடத்தில் பேசலாமா, கோபமா பேசலாமா போன்ற விஷயங்கள் கடந்த தொடரில் அந்த சில நிமிஷம் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இயேசு கிறிஸ்து பேதுருவை அப்படியே விட்டுல. பேதுருவை என்ன செய்தாரு? கடிந்து கொண்டார். பேதுரு ஒரு கோணத்தில் ஆண்டவர்கிட்ட தன்னுடைய கவனத்தை திருப்பி அல்லது தனக்குள்ள விஷயங்களை சொன்னார். இப்ப ஆண்டவர், அவர் கற்றுக் கொடுத்தவர் தான், அமைதியா கூட இருக்க முடியும் அவரால். ஏன் அந்த இடத்துல அவர் அமைதியா இல்லை என்று சொன்னால், கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தவறா போயிடக்கூடாது, தங்கள் சொந்த கருத்துக்கள் படி போயிடக்கூடாது, தாங்கள் விரும்புகிற காரியத்தை மட்டும் செய்துவிடக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு காரியத்துக்காக அழைத்து ஆயத்தப்படுத்தி அவருடைய தெளிவை ஊட்டி இவர்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் ஆண்டவர் வைத்து நிறைவேற்றும்படி ஆயத்தப்படுத்துகிறதினால் ஆரம்பமே சரியில்லாமல் போயிட்டா நோக்கம் வீணாயிடும், வீணாய் போய்விடும் என்ற எண்ணத்தினால் ஆண்டவர் உடனே அதற்கு பதில் கொடுக்கிறார். 33 வசனம், மார்க்கு 8:31. முதல்ல அதை படிக்கிறேன் பாருங்க. அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். 8ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தின் கடைசி பாகம், கடைசி பகுதி சொல்லுகிறது, அவரை தனியே அழைத்து கொண்டு போய் பேதுரு அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆனா இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த அவன் கடிந்து கொண்டு, அப்ப எதை உபயோகப்படுத்துகிறான்? அவன் வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான், நாவை. அவருடைய தோற்றம் வெளிப்படுத்தப்படுகிறது, அவருடைய கண்கள் அவைகளை பார்க்கிறது, அவருடைய செயல்கள் அங்கே வெளிப்படுகிறது. எல்லாத்துக்கும் மேல இந்த பேதுருக்குள்ள என்ன இருக்கு, ஏன் இவன் இப்படியெல்லாம் செயல்படுறான் என்பதை ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். பேதுருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் தெரியும், ஆனா ஆண்டவருக்கு பேதுருவையே தெரியும், ஒரு அசைவையும் அறிந்த தேவன். அதனாலதான் திரும்பி பார்த்தார். முதல்ல அவர் தம்முடைய சீஷரை பார்த்தார். அங்க எல்லா சீஷர்களும் இருக்காங்க. அவர்களை முதல்ல ஒரு ரவுண்டு பார்த்துட்டார். அடுத்து பேதுருவை பார்க்கிறார். ஏன்னா அங்க பேச்சுவார்த்தை எல்லாரும் இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடியும் கொஞ்சம் தனியா அழைச்சிட்டு போயிட்டு பேதுரு பேசினாலும் இப்ப அங்க இருக்கிற விஷயம் தெரியும்ல. அதனால பேதுருவாவுடைய கவனம் திரும்புது. பேதுருவை பார்த்தார், ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஆண்டவர் இவனை அழைத்தாரு பாருங்க. மார்க்கு 1 அதிகாரத்துல 2ஆம் அதிகாரங்கள்ல இந்த சீஷர்களை அழைக்கும் போது
எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி வந்தவங்க தானே, என்னை பின்பற்றி வா, என் பின்னால வான்னு சொன்னாரு. ஆனா வந்த பிறகு இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என் பின்னாடி வான்னு சொன்னவர் திரும்ப ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறார், எனக்கு பின்னாலே போ சாத்தானே. அங்க உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவளா மாற்றுவேன்னு சொன்னார். இங்கே சாத்தானே என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் உச்சரிக்கிறார். காரணம் என்ன? இது ஒரு கடுமையான வார்த்தை தான். ஆண்டவர் வாயில வந்த வார்த்தை கடுமை. அப்போ ஒருவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கடுமையா கோபம் போல ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படுகிறது என்றால் அந்த இடத்துல ஏதோ தேவையில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஒரு நல்ல சமாதானமா, ஒரு அமைதிக்கு ஏற்றபடி, எல்லாரையும் அரவணைக்கிறபடி ஒரு நல்லதொரு சம்பாஷணை இருக்குமானால் ஏன் கோபப்பட போறாங்க? ஏன் கடுமையா பேச போறாங்க? ஆனா அந்த இடத்துல ஒத்து வராத வார்த்தை, தேவையில்லாத வார்த்தை, வருங்காலம் பாதிக்கிற வார்த்தை, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமான வார்த்தை, தான் சொல்றது என்னன்னு தெரியாமலே பிதற்றுகிற வார்த்தை, கடவுளுக்கு தேவனுக்கு அவமானத்தை கொண்டு வருகிற வார்த்தை, மனிதர்களை பிரியப்படுத்துகிற வார்த்தை, எல்லாத்துக்கும் மேல தவறாய் வழிநடத்த தீர்மானிக்கிற சத்துருவுக்கு உகந்த வார்த்தை. அதனால்தான் அதை பார்த்த பிறகு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். பேதுருவே, எனக்கு பின்னாலே போ சாத்தானே. பின்னாலே போன்னு கூட சொல்லல, பின்னாலே போ சாத்தானே. அப்ப சாத்தான்னா அவனுடைய எதிர்ப்பின் தன்மை வெளிப்படுகிறது. இவன் என்ன யோசித்தாரு? பேதுரு என்ன யோசித்தாரு? நீங்க பாடுபடக்கூடாது, நீங்க கஷ்டம்லாம் படக்கூடாது, நீங்க சிலுவையெல்லாம் சுமக்க கூடாது, நீங்க சொன்ன வார்த்தையின்படி உங்களுக்கு ஒன்றும் நேரிடக்கூடாது. ஒருவேளை அன்பா கூட இருக்கலாம், ஒரு தயவான வார்த்தையா கூட இருக்கலாம். 3 வருஷம் கூடவே இருந்து உண்டு உறங்கி பழகி கற்றுக்கொண்டு அன்பை பெற்று ஞானமடைந்து தெளிவடைந்து கூட இருக்கலாம். ஆனால் இப்ப அந்த உச்சரிக்கிற வார்த்தை நல்லதை போல காணப்பட்டாலும் அது அவனுடைய சாத்தானின் ஊடுருவல் அதிலேயே அதற்குள்ளே காணப்பட்டது. அப்ப அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை பேதுருவை சாத்தானின் சொல்லுவது பேதுருவை மட்டுமல்ல, அவனுக்குள் கிரியை செய்கிற சாத்தானை தேவன் கடிந்து கொள்ளுகிறார். ஆனா பேதுருவை திட்டுற போல இருக்கும். ஆனா அங்க உள்ள போடுற அதட்டல் என்ன தெரியுமா? அவனுக்கும் ஆட்டம் காணுது. 2வது அவனுக்குள் கிரியை செய்கிற சாத்தான். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தெரியணும். பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்தால் அப்படியே உள்ள வந்து பூந்து விளையாடுவான், ரொம்ப ஜாலியா இருப்பான், ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவான். அவனை எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே பேதுருக்குள் இருந்து சாத்தானுடைய அந்த செயல் இருந்ததுனால அதை இப்பொழுது சாத்தானே போ அப்பால அப்படின்னு கடிந்து கொண்டதை நாம பார்க்கிறோம். ஆண்டுடைய திட்டம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சிலுவை சுமக்கணும், தேவன் பாடுபடணும், அவர்கள் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படணும், அவமானப்படணும், அடி வாங்கணும், பாடுகளை சுமக்கணும், சகிக்கணும். இதுதான் ஆண்டவருடைய மீட்பின் திட்டம். அப்ப இந்த மீட்பின் திட்டம் முறியடிக்கப்பட பிசாசு பேதுருக்குள்ள வந்து அவன் பேச எதை பேச வைக்கிறான்னா, இவன் மனுஷன் பாருங்க, மனுஷ சிந்தனையை வெளியில கொண்டு வருகிறார். இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்தார். பார்த்துட்டு தான் பிதாவின் திட்டத்துக்கு விரோதமாக பேதுருவின் செயல்பாடு இருந்ததுனால அவனை பேதுரு கடிந்து கொண்ட விதம் வேற, ஆனா ஆண்டவர் கடிந்து கொண்ட விதம் வேற. எனவே இந்த வித்தியாசங்களை புரிந்து நாம கூட என்ன செய்யணும்னா தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம் வழி போகாம கர்த்தருடைய வழிக்கு அர்ப்பணித்து அவர் நம்மளை நடத்தும்படி நாம் அவரை பின்பற்றி வாழுவோம். உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென்.